கிளவுட்ஸ் அண்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம இருக்கிற தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் தொகுதி. உங்க தொகுதி எம்எல்ஏ எப்படி நான் இரு திமுக ஆட்சி இருந்தாங்க அந்த எம்எல்ஏ எங்களுக்கு தெரியாதுங்க, சொல்ல தெரியலமா. என்ன குறைபாடு வச்சுக்கிறார் சொல்லுங்க. இந்த ரெண்டு கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் வராது. வேறு ஒண்ணுமே செய்யல, எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையே. ரெட்டல் எங்க இருக்குதோ அங்கதான். உதயநிதி ஜெயிப்பாரு, விஜய் ஜெயிப்பாரு. விஜய் ரசிப்பேன். விஜய் வந்தாருன்னா கொஞ்சம் மாற்றமா. அப்ப டிவி கேக்கு தான் நீ விட்டு பிடிவியா? இது எலெக்ஷன் ஒரு டஃப்பாக தான் இருக்கும். கிளவுட்ஸ் அண்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடக்க இருக்கு. குறிப்பாக இப்போ நாம் இருக்கிற தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் தொகுதி. 2021 பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக சேப்பாக்கம் தொகுதியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க. இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் எம்எல்ஏவாக வருவாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது மாற்றம் தேவைப்படுதா, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய செயல்பாடு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத இன்னைக்கு இந்த தொகுதி மக்களிடையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தாத்தா, நீங்க எந்த தொகுதி? இதே தொகுதி தான். உங்க தொகுதி எம்எல்ஏ யாரு? அது எங்களுக்கு தெரியாதுங்க, எம்எல்ஏ யாருன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த தொகுதி உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரா? எம்எல்ஏவை பார்த்துருக்கீங்களா? வந்திருக்காங்க, தெருவில் எல்லாம் வந்திருக்காங்க. மழை தண்ணியெல்லாம் வந்து லேப்லாம் வந்து பார்த்துருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த தொகுதிக்கு வேற யாராவது மாற்று வர வாய்ப்பு இருக்குன்னு? எங்களுக்கு அவங்க வந்தா நல்ல சலுகை தராங்க, வேற யாருன்னா வந்தா இருக்காது. அப்படியா? இவ்வளவு எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்குன்னு தெரியுமா? சொல்லுங்க. ஏடிஎம்கே, டிவிகே, டிஎம்கே, தேமுதிக, அப்புறம் மாமழ சின்ன வச்சு ஒரு சில ஓகே ஓகே, இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, அதுவே பெரிய விஷயம். இப்போ மெஜாரிட்டியாக வந்து நமக்கு ஏடிஎம்கே டிஎம்கே தான் நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மூன்றாவதாக வந்து என்டிகே இருக்கிற மாதிரி இப்போ வந்து டிவிகேவும் இந்த தேர்தலில் களமிறங்க போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயோட அரசியல் என்ட்ரி பற்றி? கண்டிப்பாக ஒரு நல்லது செய்வாங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும். இவங்களே எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்காங்க இத்தனை வருஷமா, ஆனால் ஒரு மாற்றமும் கிடையாது. இவர் வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும், எனக்கு அது நம்பிக்கை தான். அடிமா, உங்கள் தொகுதி எம்எல்ஏ யாரு? தொகுதி எம்எல்ஏ நான் தான் சோறு துணி, நான் தான் சம்பாரிச்சு, நான் தான் சாப்பிட்றேன். நான் தான் எம்எல்ஏ. உதயநிதி தானே. என்ன உதயநிதி தானே என்கிட்ட கேட்குறீங்க? அவர் தான். ஓகே, உங்கள் தொகுதி எம்எல்ஏ இங்கே வந்திருக்காரா? எத்தனையோ தடவை வந்துட்டு போயிருக்காரு. உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டாரா? பிரச்சனையே இல்லை, அப்புறம் எங்கே தீர்க்கிறது? ஒரு பிரச்சனை கூட இல்லையா? அவர் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லையா, இல்லை அவர் வர்றதுக்கு முன்னாடி? நல்லா செய்யும் போது அப்புறம் எப்படிமா பிரச்சனை வரும்? அப்படியா? ஆமா, மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? மக்களோட பிரச்சனையை தீர்த்திருக்காரா? உங்களுக்கு அவர் வந்து நிறைய பொருள்லாம் கொடுக்குறாரு கொள்றாரு, அப்புறம் மக்களுக்கு தானே கொடுக்குறாரு. உங்க வியாபாரிகள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை? எங்களுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாதுமா. உங்களுக்கு இப்போ இங்கே கடை போடுறது இல்லை, உங்களுக்கு தேவையான அடிப்படைகள் அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவருக்கும் இதுக்கும் டச்சே கிடையாது. சரி, இப்போ மற்ற வேலைகள் இருக்குல்ல, இப்போ கவர்மெண்ட் ஸ்கீமா கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் திமுக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவரும் திமுக இருந்து தானே வேட்பாளராக நின்றுருக்காரு. அதை என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஸ்கீம்லாம் நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். ஒரு சில ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க. காலேஜ் படிக்கிறவங்க தமிழ் புதல்வு, லேப்டாப்பு, எல்லா வசதியும் ஓகே தான். ஆனால் ஒரு சில இடத்துல தான் கொடுத்துருக்காங்க, தவிர மற்றபடி யாருக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணல. இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுக ஆட்சி? எப்படி இருக்குது? ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணுறாரு. ஊரில் யாருக்கும் ட்ரெயின் வேலை செய்கிறவங்களுக்கு இங்கே அவங்கவுங்க இடத்துல எந்தெந்த இடத்துல இது வருவதோ அவங்களுக்கு தான் செய்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆட்சி உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேற ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ அதிமுக வரணும் அப்படி ஏதாவது நினைக்கிறீங்க? எந்த ஆட்சி வந்தாலும் நல்லது செஞ்சால் பரவாயில்ல. யார் நல்ல ஆட்சியில் வந்து நல்லா இந்த நாட்டை இது பண்ணுறாங்களோ அவங்க ஆட்சி வரலாம். உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரா தொகுதிக்கு? பார்த்துருக்கீங்களா? வந்துக்கிறாரு, பார்த்துருக்கோம். இந்த தொகுதிக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? நிறைய பண்ணிக்கிறாரு, சாதனைலாம் நிறைய பண்ணிக்கிறாரு. உங்க எம்எல்ஏ வந்திருக்காரா? பார்த்துருக்கீங்களா அவரை? பார்த்துருக்கோம். ஏதாவது பண்ணியிருக்காரா? இப்போ இந்த 2026 எலெக்ஷன்ல யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? 2026 வந்து எடப்பாடி தான் வருவார்னு எங்களோட கண்காணிப்பு அதுதான். அது எலெக்ஷன் ஒரு நாள் மட்டும்தான் அவர் பார்த்தேன்னு, தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும்தான் பார்த்தேன். அதோட அவளை பார்த்ததே கிடையாது. உண்மையாக தான் பேசுறீங்க? சீரியஸ். இதே இடத்துல தான் நான் போயிட்டு வந்தேன். நிறைய பேர் வந்து இல்லை வந்துட்டு தான் போனாங்க. லாஸ்ட் 1 வீக் முன்னாடி கூட வந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த தொகுதிக்கு வந்தாங்கன்னா ஒரு அந்த சைடில் தான் வராங்க. இந்த தொகுதிக்கு இந்த சைடு இந்த சரௌண்டிங்லாம் வரவே இல்லை. வந்தாங்கன்னா ஆப்போசிட்டில் சேப்பாக்கம் சைடு எதெல்லாம் மெயின் ஏரியாவோ அது மட்டும் தான் வராங்க, தவிர மற்றபடி இந்த சைட்லாம் யாரையும் வந்து பார்க்க மாட்டாங்க. அடுத்து அவர் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? பேசிதான் ஆகணும். அவர் இங்கெல்லாம் வந்திருக்காரா? பார்த்துருக்கீங்களா? வந்துக்கிறாரு, அதெல்லாம் பார்த்துக்கிறேன். இந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காரு? பண்ணிக்கிறாரு எல்லாருக்கும். நீ பார்த்துருக்கீங்களா? திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
எப்படி இருந்தால் இந்த கெஞ்சா அடிக்கிறவங்களாம் கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய செய்யறாருன்னு சொன்னாங்க. செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு, எல்லாம் செஞ்சு தான் இருக்கிறாரு. அவர் செஞ்ச ஏதாவது ஒரு 2-3 விஷயங்கள் சொல்ல முடியுமா? என்ன கிரவுண்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் என்ன செய்வார்? கிரவுண்ட் இல்ல, மக்களுக்கு அதுவும் தேவைதான். மக்களுங்களுக்கு நல்லதான் செஞ்சிருக்கிறாரு. என்ன குறைபாடு வச்சுக்கிறார் சொல்லுங்க? எதுவும் கிடையாது. சேப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு எந்த விதமான குறைகளும் எந்த குறையும் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு அந்த தொகுதிக்கு. வந்துக்கிறாரு, அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது. இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது. யாரு ஆட்சியில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திரும்ப சேப்பாக்கத்துக்கு யார் ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்க? சேப்பாக்கத்தில் அவர் தான் வருவார், அவ்வளோதான். உதயநிதி தானா? ஓகே ஓகே. இப்போ மக்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சேப்பாக்கத்தில் ஓரளவாவது அவர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் செட்டில் ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகி தொகுதி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி எப்படி இருந்துச்சு? அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நல்லா பண்ணியிருக்காரு? முன்னாடி இருந்ததோட இப்போ நல்லா அவர் இதில் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அம்மா உங்க தொகுதி எம்எல்ஏ யாரு? எனக்கு சொல்ல தெரியலம்மா. சரி, வந்திருக்காரா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய செஞ்சிருக்காரா மக்களுக்கு? செஞ்சிருக்காரு. வந்திருக்காரா? எம்எல்ஏவை பார்த்துருக்கீங்களா? ஏன் பார்த்துல, ஏன்னா வீட்டாண்டே வருவார். நம்ம மெயின் ரோட்லேயும் எத்தனோ வாட்டி பார்த்து பேசியிருக்கீங்களா? ஆனால் பேசலை. வருவார், பார்ப்பேன், சிரிப்பேன். இப்போ திரும்ப அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, ஜெயிப்பாரா? நிச்சயமா ஜெயிப்பார். ஓட்டு போடுவாங்க நம்பிக்கையா. அதான் கடவுளுடைய செயல். உங்களுக்கு இந்த மழை டைம்ல, புயல் வெள்ளம்லாம் வந்த டைம்ல, அந்த மாதிரியான டைம்லலாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்காரு. நம்ம வீட்டாண்டே வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியா? இதெல்லாம் பார்த்தல எலெக்ஷன் முன்னே வந்தார், ஓட்டு போட்டது வரல. அப்படியா? இல்லை, நிறைய பேர் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. போன வாரம் கூட வந்தாரு. அதாவது நம்ம தொழில் இங்கே தான் இருக்கான். நீங்கள் போய்ட்டு வெளியே போனால் பார்க்க போகிறது கிடையாது. இங்கே வந்தால் எல்லாம் இல்லை. இங்கே இந்த லைனுக்கு வரல. வந்து ஒரு 5 வருஷத்துல எதுவுமே பண்ணலையா மக்களுக்காக? இந்த லைனில் பண்ணலங்க, வெளியில் பண்ணியிருக்காரு. இதுவும் தானே அந்த தொகுதியோட சேர்ந்தது தான். இது வந்து எப்படின்னா மார்க்கெட் பொசிஷனை வந்து யாரும் வந்து ஸ்டெப் எடுக்காம நிற்கிறாங்க. ஏன்னா இதை தான் கிளீன் பண்ணாக்கா எல்லா கடையும் வாசல் பண்ணணும். அதனால் வந்து யோசிக்கிறாங்க அவங்க. இப்போ எப்படி கேட்டிங்கனாக்கா இதில் கிட்டத்தட்ட ஒரு 200 கடை இருக்குது. இப்போ இந்த லைன் போய் க்ளீன் பண்ணாக்கா 200 கடை விக்கெட் பண்ணணும். அவங்க பொழப்ப கெடுக்கூடாதுன்னு அவங்க வெயிட்டிங் நிற்கிறாங்க வரவங்க. இதுதான் உண்மை. ஏதாவது செஞ்சிருக்காரா? கண்டிப்பாக எதுவுமே செய்யலாம் சொல்லுவேன். எப்படி நான் இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுக ஆட்சி இந்த 5 வருஷம்? இந்த 5 வருஷத்தில் வந்து என்னன்னாக்கா எப்பயுமே தான் அது அவங்களுடைய குறியாக அப்படி தான் இருக்குது. இன்னும் முன்னேற்றம் கிடையாது. கலைஞர் பேர் வந்து அப்படி தான் இருக்குது, இன்றைக்கி அது அப்படி தான் இருக்குது. அதாவது கலைஞர் அண்ணா பேர் தான் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காங்க. இன்னும் வேறு எதுவுமே கிடையாது. இல்லை, இப்போ வேற யார் வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மாற்றமா யார் வந்தாலும் என்ன அதான் யாருக்குமே அந்த முன்னேற்றம் யாரும் செய்யவே முடியாது. திமுகவுடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி நல்லா நடத்துன்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வந்து என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? அது சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லையம்மா. வந்தது முன்னாடியை விட இப்போ ஒரு 4.5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருக்காரு. வழி என்ன செஞ்சுருக்காரு? உங்களுக்கு முக்கியமானது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சொன்ன எதையுமே செய்யலை. அதாவது ஈவி பிரச்சனை இருக்குது, வாத்தியாருங்க பிரச்சனை இருக்குது, சத்துணவு பிரச்சனை இருக்குது, துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை இருக்குது, போக்குவரத்து துறை பிரச்சனை இருக்குது. குறிப்பாக முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா, இந்த அம்மாவோட மர்ம மரணத்தை நான் வந்த உடனே கேட்பேன், செய்வேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ஒன்றுமே அவர் ஆறுமுகசாமி சொல்லிட்டு போய் 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. இவர் ஒன்றுமே செய்யல, எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையே. உதயநிதி வந்திருக்காரா இந்த தொகுதிக்கு? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வராரு, இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வருவார். உங்களை வந்து சந்திச்சாரா? மக்களை சந்திச்சாரா? மக்களை சந்திச்சானா போகும்போது பார்ப்போம் அவரை தான். அப்படியா? அவர் வந்ததுக்கு அப்புறம் தொகுதி ஏதாவது மாறி இருக்கா? ஏதாவது முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா? இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனை கூட இல்லையா? பிரச்சனை கிடையாது. அவங்க ஆட்சி சிறப்பாக நல்லாக இருக்கிறது. இது இல்லை இன்னும் வந்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் இந்த ஆட்சி தான் மலரும், இந்த ஆட்சி தான் வரும். ஆட்சி மேல நிறைய குறைகள் இருக்குல்ல, மற்ற கட்சிகளோட விமர்சனங்களை தாண்டி மக்கள் மத்தியில நிறைய விமர்சனம். சரி, எந்த கட்சிக்கு விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கட்சிக்கு விமர்சனம் பண்ணாம யார் இருக்கிறாங்க? ஆனா பண்ண வேண்டியதுன்றது தேர்தல் அறிக்கையில கொடுத்தது நிறைய இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இருக்குல்ல, செய்ய வேண்டியது இப்ப பாதி தான் முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ, மிச்ச பாதி செய்ய. அங்க நிதி மேல நிதி குத்தா தானே பண்ணுவாரு. அங்க ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா மேல? இங்க என்ன பண்றாங்க? இந்த தொகுதி காசே கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. என்ன பண்ணுவாரு அவர்? ஜேப்ல இந்த எடுத்து பண்ண முடியும்? உங்களுக்கு எப்படி இருக்கு இங்க? உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு. வருமானம் கிடையாது. சும்மா இப்போ உட்காந்து போட்டு நஷ்டம் ஆகின்னு போயிருக்கலாம். வேற ஒன்று. இப்போ இதை விட்டு வேற எதுவும் இருக்கானா? எத்தனை வருஷமா பூ கட்டுற வேலை பாக்குறீங்க? இது 45 வருஷமா கட்டுறேன். எதனால இப்போ நீங்க டவுனா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த வியாபாரத்துல? ஒன்னும் ஜனங்க கிட்ட காசு இல்லை.
அதனால் ஒன்றையும் சொல்கிறதுக்கு பொதுவாக இப்போ திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க, ஆட்சி சரியில்லை, நிறைய பண்ணலன்னு. இருக்குதான், அதாவது தண்டனை கடினமாக இருந்தால் தவறுகள் குறையும். 2 கட்சிகளில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல, நீங்கள் ரெண்டு கட்சியில் ஏதாவது ஒரு எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அதே டிஎம்கே அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படியா? இவ்வளோ ஊர்ஜிதமாக சொல்கிறீங்களா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அவங்க நிறைய பல திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. அதனால ஆனா அந்த ஆட்சி முறையில நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்தை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலே விமர்சனங்கள். இப்போ எந்த கட்சி ஆண்டுமோ எதிர்க்கட்சி இருக்கும்போது அதுக்கு எதிர்ப்புகள் ஆளுங்கட்சிக்கு கொடுக்கத்தான் செய்வாங்க. அது அதன்படி நம்ம எடுத்து செய்ய அது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு நல்லபடியாக செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இது உண்டு, அவங்க செய்வாங்க. இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா? திமுக ஆட்சி நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா தான். இப்போ இந்த ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திமுக ஆட்சியில் குடும்ப பெண்களுக்கு பணம் தரும், 1000 ரூபாய் தரும், படிக்கிறவங்களுக்கு தரும், அதெல்லாம் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் இல்லைல்ல, இப்போ இருக்குல்ல, அது உங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்குது? எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அவர் தான் எங்கள் பசங்களாம் படித்து முடிச்சிட்டாங்க. பஸ்ஸு கரெக்டாக வர மாதிரி தான். யாருன்னா ஜென்ஸுங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் நாங்கள் பணம் கொடுக்குறோம், நாங்களே நின்று வரோம், நீங்கள் என்ன உட்காருங்க தரக்குறோம். அதுலேயே பஸ்ஸில் லேடிஸுக்கு ஜென்ஸு சண்டை ஆகுது. நாங்களாம் ஓசியில் பஸ்ஸு கேட்டோம், 7 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்க, எங்களால் முடியாதா? எவ்வளோ வட்டி கொடுக்குறோம், எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ அடிக்கிறோம், செலவு பண்ணுறோம். இது 7 ரூபாய் 8 ரூபாயில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? பிரச்சனை வருது. ஆனால் பஸ்ஸு கரெக்ட் டைம் வரல, அவரை தான் நான் சொல்ல முடியும். யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க இங்கே சேப்பாக்கத்தில்? கலைஞர் தான், கலைஞர் பிள்ளை தான், டிஎம்கே தான் வரும், வேற எதுவும் வராது. இந்த தொகுதிக்கு அடுத்த பற்றி என்னுடைய ஓட்டு எங்கள் டிஎம்கே தான். என்னுடைய ஓட்டு, அதாவது திமுக இருந்தாலும் இல்லைன்னா திமுக தான் ஓட்டு. ஆமாம், அடுத்த பற்றி தெரியாது. எப்படி பார்க்குறீங்க இப்போ திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற வரைக்கும் நல்ல மாதிரியாக தான் இருந்தது. ஓகே. இப்போ இந்த அதிமுகவில் நிறைய பண்ணுறோம், திமுகவில் பண்ணதை விட நிறைய பண்ணுறோம், திமுகவில் நிறைய பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது? எல்லாருமே வருவாங்க, நம்ம யாரை பற்றி நினைக்க முடியாது. எல்லாரும் வரேன்னு தான் சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும். ஆமாம், மொத்தத்தில் எல்லாருமே 10 பேர் வந்தால் அதில் ஒரு ஆள் தான் வருவாங்க. ஆனால் இப்போ நிறைய இப்போ மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்கறது அதெல்லாம் அதெல்லாம் சும்மா உதவித்தொகைலாம் ஒரு பெரிய 1000 ரூபாய் கொடுக்குறாரு, 5000 ரூபாய் டாஸ்மார்க்ல வாங்கிடுறாரு, அப்புறம் என்ன இருக்கு? ஓகே. இப்போ அவரோட ஆட்சியில உங்களுக்கு பெருசா திருப்தி இல்லை, கரெக்டா? ஒண்ணுமே கிடையாது. இப்போ விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு தாவேகா கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, அவரும் போட்டியிட போறாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? போட்டி போடுறது எல்லாருக்கும் சகிதம். யார் வருவாங்க எல்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. அவங்களா பார்த்து எந்த முன்னுக்கு வர வைக்கிறாங்களோ. நீங்க தான் மக்கள். நானும் மக்கள் தான். மக்கள் எங்க கூட இருக்கிறவங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எதுக்கு போட சொல்கிறாங்களோ அதுக்கு தான் நான் செய்வேன். அதாவது இந்த மாதிரி பசங்க தான் டிஎம்கே பெரிய ஆள் யாரும் சொல்லிக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. உண்மைதான், அதுதான் உண்மை. 25 வயசு பசங்களுக்குள்ள தான் ஓட்டு இல்லாதவங்க அதிகமாக பேசுவாங்க, ஓட்டு உள்ளவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. இதுதான் விஜயெல்லாம் பசங்க ரசிக்கலாம். இப்போ ஒரு அழகை ரசிக்கிறாங்கன்னா ரசிக்கலாம், ரசிப்பு வேற, பாசம் வேற, ஒரு அன்பு வேற, ரசிக்கிறது வேற. இப்போ எல்லாமே எல்லாத்தையும் ரசிக்க முடியும், பார்க்கறது மட்டும் ரசிக்கலாம். அது மாதிரி விஜய் ரசிகராக இருக்கலாம், ஆனால் ஆட்சிக்கெல்லாம் நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்க யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கலாம். ஓகே ஓகே. மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உதயநிதிக்கு ஆப்போசிட் இப்போ உதயநிதி வர்சஸ் விஜய்னு இருந்த யார் தொகுதின்னு பார்த்துக்கிட்டாலே அவங்க தான் வருவாங்க. யார் அவங்க? உதயநிதி ஸ்டாலின். சரி, ஒருவேளை உதயநிதிக்கு போட்டியா விஜய் நிற்கிறாருன்னா யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? உதயநிதி வர்சஸ் விஜய் யாரு? உதயநிதி தான். இது எலெக்ஷன் ஒரு எல்லாமே டஃப்பாக தான் இருக்கும். ஓ, நீங்கள் அதிமுக திமுகக்கு டஃப்பாக தாவேகா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, அப்படி கிடையாது. இந்த 2 கட்சிக்குமே பலமான கட்சிகள், அதை மீறி தான் அவங்களுக்கு செயல்பட முடியும். இல்லை, அவர் இப்போ விஜய் சொல்கிறாரு, நான் நின்னா எல்லாத்தையும் 234 தொகுதியிலையும் நான் தான் ஜெயிப்பேன். ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்கார், அது அந்த ஒரு வேகத்தில் அவர் சொல்லியிருக்காரு, அது தப்பு கிடையாது. அவரோட யூகம் அது அதில் வரத்துக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அது தப்பு கிடையாது. வரலாம், ஆனால் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் கம்மி. அப்படியா? இங்கே உதயநிதியும் விஜய் நின்னா யார் ஜெயிப்பாங்க? உதயநிதியா இல்லை விஜயா? உதயநிதி தான் கேட்குவேன். அப்படியா? விஜய் வந்தாருன்னா அவர் சினி ஃபீல்டுலேயே இருந்தாருன்னா அவர் நல்லா இருக்கணும். ஏன்னா அவரோட இது நல்ல ஏஜ் அவர் அவரே கெடுத்துக்கிறாருன்னா கெடுத்துக்கல அவர். சரி, ஏன் விஜய் பிடிக்கும்? வெக்கப்படாத, விஜய் பிடிக்கணும்னு வெக்கப்படாத. ஏன் விஜய் பிடிக்கும்? என்ன ஐயோ அழகா இருப்பாரா? சரி, இப்போ விஜய் இங்கே வருவாருன்னு நினைக்கிறியா? நீ உதயநிதி இங்கே வந்ததெல்லாம் நீ பார்த்துருக்கேன்ல,
ஒருவேளை விஜய் இங்க போட்டிடுறாருன்னா இங்க வருவாருன்னு நினைக்கிறியா? வந்தா நல்லா பக்கத்துல பார்க்க முடியுமா? எகிரி குச்சி ஓடி போயிட்டான். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் அதை எகிரி குச்சி எதுக்கு ஓடி போகணும்? பூந்து ஓட்டுறேன். பூந்து ஓடி நசுங்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? விஜய்னு ஒருத்தர் அரசியல் கட்சி அதெல்லாம் நம்மளுக்கு வேணாமா? ஆனாமா அவர் வந்துட்டாரு, உங்களுக்கு நல்லது பண்ண நீங்க கேட்கலன்னாலும் அவர் பண்ணுவாரு. பண்ணுறவங்களுக்கு பண்ணுவார், நம்மளுக்கு நம்ம பண்ணுவார் அவர். பண்ணுவார், உங்களுக்கு பண்றதுக்காக தான் வந்திருக்காரு அவர். பாருங்க வருஷத்துக்கு 250 கோடி 500 கோடி விட்டுட்டு இங்க வந்திருக்காரு உங்களுக்காக பண்றதுக்கு. என்ன பாட்டி சொல்லுங்க ஏதாவது. என்னம்மா பண்ண போறாரு அவரு? அவரு வந்து கட்சியில் வந்து 1 வருஷம் 2 வருஷம் இருந்தாலும் என்ன பண்ணுறது தெரியும். சும்மாவே வந்த உடனே நம்மளுக்கு பண்ணிட்டு வரா? வந்தோடனே சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. பார்க்கலாம். இப்போதான் இன்ட்ரியா இருக்குது. இன்ட்ரியா இப்போ ஒரு வீடு கட்டினா கூட கீழேருந்து கால் வச்சு தான் மேலே ஸ்டெப்பாக போக முடியும். எடுத்த உடனே லிஃப்ட்டில் ஓடணுன்னா லிஃப்ட்டு நில்லிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? திரும்பி இறங்கி தான் வரணும், திரும்பி ஏறி தான் போகணும். அதுக்காக வந்து அவர் 3வது கட்சிக்கு இடம் கொடுத்தா தப்பு கிடையாது. ஆனால் சிஎம் வரதுக்கு ரொம்ப கஷ்டம். தாவேகா கட்சி வந்து சிஎம் வரதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னொரு வாட்டி போனால் பிற்பாடு பார்த்துக்கலாம். இப்ப விஜய்னு ஒருத்தர் இதுக்கு வந்திருக்காரு, புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தெரியும் தெரியும். பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். அவர் படம்லாம் பார்ப்பேன் நான். அப்படியா? அப்படியா, சரி. அப்போ அவரும் இப்ப வந்திருக்காரு போட்டிக்கு. உதயநிதிக்கு போட்டியா இங்க வந்து சேப்பாக்கத்துல நிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நின்னா என்ன பண்ணுவீங்க? நின்னா எல்லாருக்குமே சந்தோஷம் தான். அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சரி, உதயநிதி ஜெயிப்பாரா விஜய் ஜெயிப்பாரா? அதை பற்றி அது கடவுள் கொடுத்த வெளிச்சம். கடவுள்ல இல்ல, நீங்க ஓட்டு போட்டாதான் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும், யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. நிறைய கட்சிகள் வந்துகிட்டே இருக்குல்ல தொடர்ச்சியா. நிறைய கட்சி வந்தா கூட ஆனா இந்த 2 கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் வராது. அதிமுக திமுகவை சொல்றீங்களா? அது 2 தவிர எதுவும் வராதுங்க. இந்த 2 கட்சி தான்றீங்க. ஆனா அவருக்கு நிறைய மக்கள் பலம் இருக்கு, இளைஞர்கள் படை இருக்குன்னு. இளைஞர் படை இருந்தாலும் ஆனா வந்து வர்றது கஷ்டம். உங்களுக்கு தோணுதானா ஏதாவது மாற்றம் வேணும், ஏதாவது ஒரு புதிய கட்சிக்கு வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? புது கட்சி வராது. இந்த 2 கட்சி தவிர வேற எந்த கட்சியும் வராது. அரசியல் வருகை மூமெண்ட் சரியில்லை. ஒரு தலைவரா உங்களால அவரை பார்க்க முடியாது? இல்லை, தலைவரெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு நடிகராக தான் பார்க்க வேண்டும். தெரியும் தெரியாதில்ல. அவரு நடிக்கிறது தான் தெரியணும். இதுக்கு வந்துட்டாரு, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? வரேன்றாரு, ஏதோ ஒரு மாற்று கட்சியா வந்து மாற்றம் நிகழ்த்துறேன்றாரு. பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோ அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட சும்மா கேட்குறேன், உதயநிதியா இல்லை வந்து விஜயா? 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் வருவாங்க, அவ்வளவுதான். உதயநிதி வந்து திமுக, விஜய் வந்து தாவேகா, புது கட்சி. 2 கட்சியில வருவாங்க. யார் வராங்கன்னு தெரியாதுமா. யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியாது வேற, உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, உங்களுக்கு இவங்க வந்தா யார் வந்தாலும் அந்த இது நடக்கிறது இதுவே வராது நம்மளுக்கு. வாய்ப்பு கொடுத்துதான் பார்க்கலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொடுத்தா அவர் எப்படி பண்றாரோ இவரை விட டபுளா பண்ணலாம். ஆட்சிக்கு வந்ததுனால அதுவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இங்க வந்து உதயநிதி விசஸ் விஜய் அப்படின்னு ஒரு பேச்சு வேற அடிபடுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 பேர் நின்னா யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உதயநிதியா இல்ல விஜயா? கட்சிகர்லாம் ஓட்டு போட்டதுனால விஜய் ஜெயிப்பாரு. ஒரு நாட்டுக்காக இருக்கிறவங்களும் உதயநிதி ஜெயிப்பாங்க. ஆனா யாரும் தெரியல, விஜய் தான். இது பொதுவா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு யாரு ஜெயிக்கணும்னு சொல்லுங்க. உதயநிதியா விஜயா? இல்ல நான் விஜய் ரசிப்பேன். ஆனா எனக்கு அது வேணாம். அரசியல்னு வந்துட்டா உதயநிதி. ஓகேங்க, ரொம்ப நன்றி. உதயநிதிக்கு போட்டியா விஜய் பாக்குறாங்க, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவங்களுக்குள்ள போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இல்லை, போட்டியாக இருக்குது. போட்டி எல்லாத்துக்குமே யாருக்கு போட்டி இல்லை? ஒரு வீட்டில் என்ன மாமியாருக்கு மருமகளுக்கு போட்டி இருக்குது, பொண்ணுக்கு அன்னைக்கு போட்டி இருக்குது. போட்டி இல்லாத உலகமே இல்லை, எல்லாமே போட்டி இருக்குது. ஆனால் பொறாமை கிடையாது, போட்டி இருக்குது. அவங்களுக்குள்ள நான் நடந்துட்டு போகுது, அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. 2026 எலெக்ஷன் யார் ஜெயிப்பா? சேப்பா கம்பெனியும் சொல்லுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டாவும் சொல்லுங்க. விஜய் தான், எந்த மாற்றமும் இல்லை. டிவிக்கே தான். ஸ்டேட்ல சொல்றீங்க? எல்லா இடத்துலையும் நாங்கள் தான். யாரு இப்போ திரும்ப 2026 ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு கொடுப்பனர் இருக்குதோ அவங்க தான் வரப்போறாங்க. நம்ம சொல்லி யாருக்கு? நீங்க நினைச்சாதான். நான் ஒண்டி ஓட்டு போட்ட போதுமா? எல்லா மக்களும் போட்ட தானேம்மா. யாரு வந்தா நல்லா இருக்கும்? நீங்க ஆடுறது தான் வந்தா நல்லா இருக்கும். இப்ப ஆடுறவர் யாரு? அவர் பேர்லாம் எனக்கு தெரியாதா? கருணாநிதி பையன். அவர் பேர் ஸ்டாலின். ஸ்டாலின். ஓகே ஓகே. அது எடப்பாடி அவர்கள் தலைமையேற்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரை பத்தி, அவரோட தலைமை பிடிக்காம நிறைய பேர் வெளில போறாங்க. ஆனாலும் அவர் தான் இருக்காரு. அவரை எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து நல்ல மக்கள் தொண்டர்களை அரவணைத்து கொண்டு செயல்படுகிறார். அதனால அவருக்கு கொஞ்சம் நல்ல இது தகுதி இது இருக்கு, அவருக்கு வாய்ப்பு. அந்த அவரோட அந்த கட்சிக்கு அந்த அவருக்கு பலமா இருக்காரு.
அதிமுகவில் எடப்பாடி ஓரளவுக்கு 4.5 வருஷம் நல்லா ஆட்சி அமைச்சார். அவர் நல்லா தான் கொரோனாலேயே நல்லா தான் பண்ணார். இதுதான் வேற எடப்பாடி ஏதாவது பண்ணுவாருன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? நிச்சயம் பண்ண மாட்டார் அவர். 2026 வந்து எடப்பாடி தான் வருவார்னு எங்களோட கண்கணிப்பு அதுதான். ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து முடிஞ்சு போச்சு. இனிமே பேர் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவருக்கு வந்து அந்த சைடு வர சைடு இந்த சைடு வர மாட்டார். ஜெயலலிதாவோடையும் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவங்க வந்து வாய்ப்பு ரெட்டலை எங்கே இருக்குதோ அங்கே தான். ரெட்டலைக்கு தானா? எடப்பாடி தான் இப்போ ரெட்டலை இருக்குதுன்னா எடப்பாடி தான் போடுவேன். அம்மா பேரை வச்சு தான் இவங்க நடக்கிறாங்க தவிர அம்மா இல்லாத இவங்களாம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் நம்ம ஏதோ படத்துல எல்லாம் பாட்டு பாடிருங்க நீங்க. வாடி ராஜாத்தின்னு நம்ம இவள ஜோதிகா கூட இங்கே தான் வந்து எடுத்தாங்க ஷூட்டிங்கு. அப்படியா? பாட்டுலாம் பாடிருக்கீங்களா? அது வந்து இந்த மாதிரி தான் பழம் வாங்கும்போது பழம் வாங்கினாங்க. வாடி ராஜாத்தின்னு சொல்லிருந்தாங்க. வாடி ராஜாத்தின்னு சொன்னேன், எடுத்தாங்க. அப்படியா? பாட்டுலாம் பாடுவீங்களா? அதில் சொன்னாங்க. அதுமாரி படத்துலயே வந்தது. அப்படியா? ஓகே ஓகே. ஜனமே என்ன போத்திச்சு. அப்படியா? அப்ப நாங்களும் போடுறோம்.